இந்த காலில் அகப்பட்டு அவன் இருக்கும் பொழுது கஜேந்திரனை காப்பாற்றுவது நாமம். அவன் நாமங்களை உச்சரித்துக் பொழுதுதான் கஜேந்திரன் முதலை காலில் மீட்டுகிறார். அதுபோல நாமும் உச்சரித்து எங்களை குறித்திருக்கும் கஷ்டங்களை முதலை போன்ற பாவங்களை நாங்கள் விளையாட்டி அனுப்பலாம். ஒரு காசோலை நாங்கள் பேர் எழுதுகிறோம், தொகை எழுதுகிறோம், எழுதி எழுதுகிறோம், இடையாளர்கள் எழுதுகிறோம், கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த அவர்கள் காசு கொடுத்தாங்க. ஏன் மட்டும் இல்லை, அதை பிள்ளை கையெழுத்து போடவில்லை. நான் நாங்கள் கையெழுத்தாக அதை பதிவிட்டாக காசோலை கூட மதிக்கிறது. அதுபோல நாங்கள் நாமங்களை சொல்லி சொல்லி விருப்பப்படுவது நாமங்களை காசோலை போல பெருமதிக்காக நாங்கள் பெருமதியை உணர்வதாக வாழ்வோம். அது ஒரு காசோலை ஒரு சிறு கையெழுத்தாலே சொல்வது போல நாங்கள் ஈடுபட வேண்டுமானால் நாமங்களை சேர்த்து பழகிக்கொள்ள வேண்டும். பேர் அமைப்பில் ஒரு சிறு விளக்கம் நான் என்னுடைய அலுவலகத்தை கொடுக்கிறேன். நாங்கள் கபலோகை படித்துவிட்டு கல்விக்கு எனக்கு காணாது என்னுடைய வீட்டில் நாலு நான் விண்படுத்த போகிறது. விண்படுத்த என்ன சமயம் அப்படியே செய்கிறார். செல்வம் பொழுது ஒரு நாள் என்ன போகிறேன் வந்து இது புதிய போகிறாங்க விண்படுத்த போகிறது. வாகனம் பணி செய்கிறது என்று என்னை அழைத்து சென்று பெண் சோதரா ஒரு நிபுணரிடம் ஆகாதவரிடம் என்னை அழைத்து சென்று என்னுடைய பெயரை பெண் சோதரா படி அங்கிருந்து எனக்கு மாற்றி தந்தார். எப்படி குமாராணி என்பது UMARAN போடுறாரு. ஆனால் அந்த பெண் சோதரா எனக்கு UMAA 2 போட்டு என்று என்னை வழிகாட்டினார். அதுதான் எனக்கு இப்படி வளர்ந்தது சொல்லலாம். இந்த UMAA போட்டு எழுத நாள் இருந்து எனக்கு வேட்டாளி கிடைத்தது, ஆசிரியர் தொழில் கிடைத்தது, எல்லாமே இப்பொழுது நான் நிகழ்வு காரணமே அந்த ஒரு சின்ன ஒரே நகர் எடுத்துதான். அதே விட பெருமை எனக்கு தெரிந்தால் முழுமை நாமங்கள் அல்லது உரை நாமங்கள் உழவு அறிவைத்தரும் நாங்கள் நாமங்களை வச்சிருக்கேன் பழைத்துள்ளது அவசியம். தலைமுறை கேட்டால்தான் சிவன் என் சிந்தையில் நின்றார்கள். அவன் அருளாலே அவன் கால் வணங்கி அவன் அருள் கிடைக்க வேண்டும். அவன் அருள் கிடைத்தால்தான் நாங்கள் அவன் கால் வணங்குவோம். அவன் அருளை பெற்று அவன் காலை வணங்கி உயிர் வர வேண்டுமானால் இறை நாமங்களை நாங்கள் தினசரி உச்சரிக்க பழக வேண்டும். ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் தம் வாழ்நாளில் ராம நாமத்தை உச்சரித்து உயிர் பெற்றவர். அவர் ராமன் பேரில் தான் நிறைய கீர்த்தனைகள் பாடியிருக்கிறார். அவ்வாறு பாடப்பட்ட பாடல்கள் இன்றும் அழியாமல் நின்றிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய ராமநாமம் மட்டுமே தான். அவர் தன் வாழ்நாளில் ராமநாமத்தை உச்சரித்து மிகுந்த வாழக்கூடிய கீர்த்தனைகளை நமக்கு தந்திருக்கிறார். 300 விளங்கும் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் அவருடைய கீர்த்தனை என்றும் அழியாமல் இருக்கும். அவ்வாறு கிடைப்பதற்கு அருள் பெற்ற ஸ்ரீராமநாமா. காலையும் மாலையும் கடவுளை வணங்கு என்பது போல நாம் காலையும் மாலையும் இறைவனை வணங்கி நாமங்களை உச்சரிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு நமது வாழ்நாளில் நாங்கள் ஒரு கட்டாயம் இதை செய்வோம் என்ற ஒரு சிறிது நேரத்தை ஒதுக்கி நாங்கள் நாமங்களை உச்சரிக்க பழக வேண்டும். முருகன் நாமத்தை சொல்ல சொல்ல உருவுதே மனம் மெல்ல மெல்ல. முருகன் நாமத்தை சொல்ல சொல்ல உருவுதே மனம் மெல்ல மெல்ல. மெல்ல மெல்ல தான் உருவு. திடீரென உருவாங்க. அது இந்த சூடு அந்த பொன்னானது அந்த சூடினிலேயே அடைந்தால் தான் உருவும். உடனே உருவாங்க. அதுபோல எங்களோட நாம உச்சரித்த உடனே அவர்களுக்கு அது கிடைக்கும். உருகி நாம் கூறத்தான் நமது மனம் உருகி நமக்கு அருள் கிடைக்கும். சொல்ல சொல்ல இனிக்குதடா உள்ளவெல்லாம் முன்பேரை முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடான்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இறை நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் பொழுது எவ்வளவோ உங்களுக்கு நாரதர் வந்து எப்பொழுதும் நாராயணா நாராயணா இருக்கிறார். அவருக்கு ஒரு நாள் நான் தான் நாமத்தை சொல்வதற்கான என்ற ஒரு பெருமை வந்திருக்கார். அதை அழிப்போம் என்று நினைக்கிறார் அண்ணன். அப்படி ஒரு நாள் நாரதரை கூப்பிட்டு வா நாங்கள் ஒரு காப்பூரில் வந்து போவோம் வான்னு போய் ஒரு வீட்டிலே காட்டுகிறார். அங்கே ஒரு குடியானவன் வாழை எழுதும் பொழுது ராமனையே போற்றி என்று சொல்லிவிட்டு எழுந்தது. அவ்வளோதான் என்ன செய்யுது. அன்று முழுக்க தன்னுடைய அன்றாட கடமைகளை வயலில் செய்கிறார். வயலில் செய்ய வேண்டியதை செய்கிறார். மதியானம் உணவு வருகிறார். பிறகு தன்னுடைய கடமைகளை செய்கிறார். இரவு தூக்க செல்லும் பொழுதும் ராமனையே போட்டி போட்டி என்று சொல்லி கும்பிட்டு அவர் தன்னுடைய நித்திரையை செல்கிறார். அவ்வாறு செய்யும் பொழுது நாரதற்கு புதுமையாக இருக்கிறது. என்ன 2 தானே கும்பிடுற, இதை கொண்டாந்து கண்ணனை காட்டி காமிக்கிறேன் என்று
சொல்லு அதை கொஞ்சம் மனதுக்கு நிற்கிறேன். நினைத்து கொண்டிருக்கும் பொழுது சரி நான் போவோம்னு திரும்ப தன்னுடைய ஊர் விழாவுக்கு சென்று அங்கே இவர் நாரதருக்கு ஒரு பின்னனுடைய எண்ணெய் கொடுக்குறார். இந்த உலகத்தை இந்த எண்ணெய் கீழே சிந்தாமல் சுற்றி கொண்டு வாங்க. அப்போ அதை எண்ணெயை தூக்கி கொண்டு விழாவச்சிட்ட புறப்படுறார். விழாவச்சிட்ட புறப்பட என்ன கற்றுக்கொண்டு போக ஊற்று விழாவச்சிட்டு ஆடி நினைத்து கொண்டு நான் நடந்து இல்லை வெள்ளம் நடந்து உலகத்தை சுற்றி வருகிறார். அந்த உலக சுற்றி பின்பாக வருகிறார். அப்பொழுது கண்ணன் வருகிறார். சரி நாராயணா நாரதே நீ என்னது நாராயணன் சொல்லி எத்தனை நேரம் செல்கிறார் என்று கேட்கிறார். அப்போ அவர் சொல்கிறார் என்ன நீ எனக்கு பின்னத்தில் எண்ணெய் போட்டு உத்தரவாக சொல்லி போட்டு நாராயண உங்கள் உச்சரித்த நேரம் நடக்குது. நான் அதை உச்சரிக்கவில்லை. இதில் தகவலாக இருந்தேன் உத்தரப்படும் இவளை சிந்தப்படாத என்பதைத்தான் நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். நாராயணனை சிந்திக்கவில்லை என்று சொல்கிறார். ஆனால் அந்த புலிகாரணம் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் காலை எழுப்பும் பொழுது ஸ்ரீராமனை போட்டி போட்டி என்று சொல்கிறார். இறுதியாக நித்திரைக்கு செல்லும் பொழுது ஸ்ரீராமனை போட்டி போட்டி என்று கூறுகிறார். அவளை கூறும் பொழுது அவருக்கு புனிதமாக அறப்பேற்றவர் என்று குறிக்கிறார். அப்போ அதுபோல நாங்களும் ராமநாமத்தை உச்சரித்து 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 கொண்டு கொண்டே இருக்கும் பொழுது நமது உள்ளம் உருகி நமக்கு காமங்களாக தூய வாழ்க்கை பெறுவோம். நான் இந்த சொற்பொழிவை எனக்கு தொலைபேசி நாம் கேட்கும் பொழுது இறைவனுடைய கருணையால் தான் இந்த நாம மகிமை என்ற சொல் எனக்கு தோன்றியது. அதை சொல்லிவிட்டு என்னுடைய சகோதரிகள் குழம்பிலே இருக்க அவரிடம் நாம மகிமை என்று சொல்லப்படுகிறேன் என்று சொன்னேன். அவரை சொல்லி ஒரு 2 நிமிடத்தில் எனக்கு சில காணொலிகளை அனுப்பியிருந்தார் தொலைபேசியில். அதிலே இந்த நாம மகிமை போன்றதெல்லாம் கிடைத்தது. அதுபோல இன்னொரு சகாசிரியரும் இவ்வாறு கூடிய பொழுது அவர் இருவர்களுக்கு எனது நம்பிக்கைக்குள்ள நேரம் நாம் கூப்பிடுவது மிகவும் முக்கியம். அதுபோல நாங்கள் ராமநாமத்தை உச்சரிக்கும் பொழுது ராமனையும் கூட ராமநாமம் உயர்ந்தது. எவ்வாறு கூறுகிறேன் என்றால் ராமர் தன்னுடைய சீதையை சுரங்கிட்டு அயோத்தியை நோக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் புஷ்ப விமானத்தில். யாராக இருக்கிறார்கள்? ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் அனுமரம் வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சீதைக்கு ஒரு ஆவல் பிறக்கிறது. நீங்கள் கட்டிய பாலம் மிதந்ததாமே நான் பார்க்க வேண்டும். அதை நீங்கள் ஒரு எனக்கு அதை காட்டுங்கள் என்று சொல்கிறேன். அப்பொழுது ராமர் ஒரு தலைக்கு கடலிலே போடுகிறார். இப்படிதான் மிதந்ததுன்னு சொல்லி போடுகிறார். ஆனால் அதை மிதக்கவில்லை. இதனை நான் மிதக்கவில்லை என்று சொல்கிறார். உடனே பக்கத்தில் இருந்த அனுமர் என்ன செய்கிறார்? அந்த கல்லை எடுத்து ஸ்ரீராம 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 என்று மனதிலே நினைத்து அதில் எழுதிவிட்டு திரும்ப போடுகிறார். அப்பொழுது அந்த கல் மிதக்கிறார். ராமர் போட்டே மிதக்கவில்லை. ஆனால் அனுமனானவர் அந்த கல்லுக்கு ராமநாமத்தை உருவேற்றி விட்டு போடும் பொழுது அது மிதக்கிறார். அதுபோலதான் எங்கள் உள்ளத்தில் உள்ள அழகுகளும் எல்லாம் மிதந்து கரை செய்துவிடும். நாங்கள் கரை செய்வோம். பிரவி கடலை நீந்தி கரை செய்ய நாங்கள் நாமங்களை ஜபித்துக் கொண்டிருப்பது உனது சிவசிவ என்கிற தீவினையால் சிவசிவ என்கிற தீவினை மாடும். அதுபோல சிவசிவ என்பதையோ அல்லது சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று கூறப்படுகிறது. அந்த சிவாய நம என்பதையோ அல்லது நம சிவாய என்பதையோ 5 எழுத்து மந்திரத்தை அல்லது ஸ்ரீராம என்பதையோ அல்லது முருகா என்பதையோ அல்லது குமரா என்பதையோ அல்லது முகா என்பதையோ அல்லது வேறு சரவணபாய என்பதையோ என்ன நாமம் என்றால் உங்களுக்கு எனக்கு சோதனத்தில் கொஞ்சம் நம்பிக்கை கூட இருக்கிறது. அது அதன்படி உங்களுக்கு என்ன உங்களுக்கு பொருந்தமோ அந்த எண்ணின் நாமத்தை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கும் இறைவன் அருள் கட்டாயம் கிடைக்கும். நிச்சயம் நாங்கள் உறுதி கொள்வோம். அந்த உறுதி கொள்வதற்கு ராமநாமம் அல்லது முருகநாமம் அல்லது இறை நாமம் என்று சொல்வோம். இறை நாமம் உங்களுக்கு வழிகாட்டும். இறை நாமத்தை உச்சரித்து என்றும் நாங்கள் புகழ்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் கூட சற்று நேரம் ஒரு இறை நாமத்தை தியானிப்போம். நீங்களும் கூறுங்கள். அன்பனுக்கு அன்பனே வா அன்பனுக்கு அன்பனே வா ஆவுடை வீடுடையாய் வா பாளையம் கொடுக்குறேன். அதற்கு அதிசயம் என்னடா நீ இன்னும் நேரத்தோட வாங்க என்னடா என்னடா கிடக்கிறாரு கேட்கிறேன். இவர் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்லி தந்த நீங்கள் வாடி அதில் தான் நான் கிடக்கிறேன் என்று சொல்கிறேன். இவருக்கு ஆச்சரியமாக போகுது. இவர் நம்பவில்லை. அன்று இவர் பின்னால் சொல்லி பார்க்கிறேன்.
நான் சொல்லிக்கொண்டு ஆட்டில் வடிக்கிற மாதிரி விளையாடி விழா கொடுத்தது கடந்து ஒரு அனுபவம் சேர்க்கிறார். அப்போ அவ்வாறு எங்களுக்கு நாமம் உண்மையும் உமது புலவி கடலை நீங்குவதற்கு உமக்கு அருள். ஆகவே எந்த நாமம் என்றால் எங்களுக்கு பிடித்த நாமங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள பிடித்துக் கொள்ள வேண்டும். அன்மன் கடல் கடக்க உதவுவது ராமநாமம். அன்மன் சீதையை காண்பதற்காக கடற்கடல் செல்லும் பொழுது ராமராமன் உச்சரித்து கொண்டுதான் கடற்கடல் சென்று சீதையை கண்டு கூட்டி வருகிறார். அடுத்தது சீதையை காண செல்லும் பொழுதும் அங்கே சிறையில் சீதையை காண செல்லும் பொழுதும் இவர் தன்னை எதிரிகட்டு நினைத்துக் கொள்வாரோ என்று பயந்து ராமராமன் என்று சொல்லிக் கொண்டுதான் அவர் அருகே செல்கிறார். அப்பொழுது சீதையானவர் இவர் ஏதோ மந்திரவாதி என்று ராவணன் அனுப்பியிருக்கிறார் என்று கூட சந்தேகப்படுகிறார். அல்லல் கடுப்பென ஐந்தெழுத்து என்று மேலும் தமது பதிகங்களை கூறுகிறார் ஆளுடை பிள்ளையார் ஆகிய திருஞான சம்பந்த பிள்ளையார். நாம் மகிமைக்கு இன்னொரு சிறிய கதை ஒன்றை நாங்கள் நோக்குவோம். ஒரு சிவ சிவ என்று கூறி 3 வீரர்களால் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக நின்று அணியும் பொழுது எங்களுக்கு சிவகதி கிடைக்கும். அவ்வாறு சிவகதி வருவதற்கு நாம் சிவ கிடைக்கிறது. அவர்களும் இவர் நலமாக இருப்பதை அவதானித்து 3 பேரும் வயதான மகளுக்கு சேர்க்கிறார். அப்ப முருகன் நாமம் அவருக்கு எல்லாம் கொடுக்கும். உணவு மட்டுமல்ல, உமக்கு உள்ளத்துக்கு உணவு, செவிக்கு உணவு, எல்லாருக்கும் எல்லாம் தருபவன் தான் முருகன். அந்த முருகன் நாமத்தை நாங்கள் உச்சரிக்க பழகிக்கொள்ள வேண்டும். நாவுக்கரசர் சொல்கிறார், செலவோடு தூவம் மறந்தறியேன், நாமம் என்னாவில் மறந்தறியேன் என்று சொல்கிறார். அப்போ நாமம் என் நாவில் மறக்காமல் நாங்கள் எப்பொழுதும் நாமங்களை சொல்லி மறந்தறியாமல் வாழ வேண்டும். தமிழ் வேதமாகிய தேவாரம் திருநாமம் ஐந்தெழுத்தும் சொப்பாராவில் என்று தொடங்கி பிறப்பதற்கே தொழிலாக இறக்கின்றார்கள். நாமத்தை சொப்பாமல் நாங்கள் வீண் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தால் பிறப்பதற்கே தொழிலாக இறக்கின்றார்கள் என்றுதான் கூறியிருக்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னறி கூப்பது நாதம் நாதம் நமச்சிவாயவை என்கிறது தேவாரம். சம்பந்த பெருமான் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். நாதம் நாமம் நமச்சிவாய என்று கூறியிருக்கிறார். நமசிவாய நமசிவாய என்று கூறும் பொழுது நமக்கு அருள் கிடைக்கும். கற்றுணை கூட்டி ஒரு கடலில் பாய்ச்சலும் நற்றுணையாவது நமசிவாயவை. நாவினு கருங்கலம் நமசிவாயவை என்றும், பாவத்தை நன்னின் என்று அறுப்பது நமசிவாயவை என்றும், உமக்கு உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமசிவாயவை என்றும், நலமிக கொடுப்பது நமசிவாய என்றும், நல்லாக விளப்பது நமசிவாயவை. இன்று விளக்குகளை உமது உள்ளத்தில் இருக்கும் இருளை அகற்றி ஒளிபெற வேண்டுமானால் நல் அக விளக்கை நாங்கள் ஏற்ற வேண்டும். அதுதான் நமசிவாய என்பதால். நமசிவாயத்தை நாங்கள் ஓதும் பொழுது இல்லக விளக்கது இருள் படுப்பது, சொல்லக விளக்கது போதியுள்ளது, பல்லக விளக்கது தலைவன் சார்ந்தது, நல் அக விளக்கது நமசிவாயவை என்று கூறியிருக்கிறார். அப்போ எமது அகத்தில் உள்ள இருளை அகற்றி ஒளி வீச செய்வது நமசிவாய நாம். இந்த நாமங்களை நாங்கள் ஓதும் போது மாப்பிணை நழுவிய மாதவத்தில் பூப்பிணை திரிந்தடி பொருந்த கைகள நாப்பனை நழுவிய நமச்சிவாய பத்தும் ஏற்றவல்லார் நமக்கு இடுக்கண் இல்லையே. இடுக்கண் என்றால் துன்பம். துன்பம் இல்லை. நமச்சிவாய 10 பதியங்களை ஓதுபவர்களுக்கு துன்பம் இல்லை. அதுபோல நாங்கள் மோகனதாஸ் சுவாமிகளின் பாதரவிந்தங்களை
ஆற்றங்கரையானை வணங்கி அவன் பாதாரங்களையும் வணங்கி உங்களையும் உங்கள் அனைவரும் பாதாரங்களையும் வணங்கி நாமங்களின் பெருமை என்ற தலைப்பில் உங்களுடன் சிறிது கலந்துரையாட விரும்புகிறேன். அன்று நூல் வெளியீட்டு விழாவின் போது அதிபர் கூறியிருந்தார், மதிப்பூட்டிலே வழங்குவது எனக்கு பூனை வந்து பாற்கடலை நக்கி குடிப்பது போல் இருக்கிறது. அதுபோலத்தான் நான் கூறுகிறேன். நாமங்களின் மகிமையை சொல்றதுக்கு தகுதி எங்களுக்கு காணாது. ஆனாலும் பூனை பாலை நக்கி பாற்கடலை நக்கி குடிக்க விளையாடுவது போல் ஏதோ எனக்கு தெரிந்த சிறு அறிவு என வெற்றியவரை உங்களுடன் ராமனது நிலத்தை கூறப்போம் கம்பர் மையோ என்று கூறுகிறார். மை அழிந்துவிடும் என்று நினைத்து பிறகு மரகதமோ என்று கூறுகிறார். ஆனால் மரகதம் கல்லு போல இருக்குமே, ஆனால் ராமன் மென்மையானவர் என்று மரகதமோ என்று சொல்வதையும் பார்க்கிறார். அடுத்து மழை முகிலோ என்று கூறுகிறார். மழை முகில் வந்து ஒரு நேரம் கூட்டும், ஒரு நேரம் இன்று போல அழிவையும் தரும். அதுவும் பிள்ளையாட்டு நினைக்கிறது. என்ன சொல்றேன்னு தெரியாமல் ஐயோ என்று கூறுகிறார். அதுபோலதான் நான் உங்கள் மீன் விளைக்கிறேன். இந்த ஆசிரமத்தில் இருக்கிற தொடர்பை நான் உங்களுக்கு முதலில் கூறலாம் நினைக்கிறேன். 1998ஆம் ஆண்டு நினைக்கிறேன், என்னுடைய மாணவிய விதலை திருவாசக போட்டிக்கு அழைத்து வந்தேன். அன்றிலிருந்து தான் எனக்கு இந்த சன்னதியான தொடர்பு தெரிவித்தது. அவர் முத்தினரி அழியாத மூப்பருடைய என்ற பதியத்தை பாடி முதலாம் பரிசு பெற்றார். அன்றும் முத்திட்ட அந்த பரிசு வழங்கும் தினமாக வந்து இப்போ இவ்வாறு தான் மழை கொட்ட கொட்டி கொண்டிருக்கின்றது. நாங்கள் நாச்சிமார் கோயிலில் நிற்கிறோம். என்ன செய்வது தெரியவில்லை. மழை கொட்டுகிறது. வெளியிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு நாச்சிமார் கோயில் வாசலை அணிவித்த பொழுது மழை தானாக நின்று விட்டது. அம்பாளை நேர்ந்தால் மழை குறைந்து விட்டது. சரி, நான் மலையில் பஸ்ஸில் ஏறி யாழ் பேருந்து அடைந்தோம். அங்கே 751 பஸ் வந்து பிரேக் டவுன் வந்து கூட்டினாங்க. அவங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய மாணவி வெள்ளை சீருடையில் வந்திருந்தார். அதை பார்த்துவிட்டு அவர்களுக்கு ஏதோ நிகழ்ச்சி வந்து இருக்கிறது என்று விளங்கிவிட்டது. பேருந்து அதிகாரிகளுக்கு அவர்கள் உடனே கூறினார்கள், 50 பஸ்ஸை 51 மாற்றிவிட்டது, நீ இன்றைக்கு ஓடப்படுவோம் என்று சொன்னேன். அப்போ அதுவும் எங்களுக்கு சாதகமாக அமைந்தது. வந்து சேர்ந்தோம். வந்து பாடி அதன் முதலாவது பரிசு பெற்றார்கள். மேடையில் நமது ஆக்கங்களை சமர்ப்பிக்க வேண்டும். பாட்டு பரிசு வேண்டினோடு வீடுக்கு செல்லலாம். மழை கொட்டன்னு கொட்டுகிறோம். என்ன செய்வதென்று தெரியாமல் அன்னதான பணியை நிறைவேற்றிவிட்டு வாங்கிலிருந்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாகரிக மையாளர்கள் இந்த மனைவி பக்கத்தில் இருந்தார். அப்போ அவரிடம் நான் சிறிது சொன்னேன், இப்படி இன்னும் மழை இல்லாத அந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே வர பஸ். அப்போ நாங்கள் அங்கே வெள்ளை சந்திக்கு சென்று தான் நாங்கள் எடுக்க வேண்டும் பஸ். என்னென்ன போகிறோம் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ஏதோ அவரை அமரத்துவம் அடைந்து விட்டார். ஆனால் அவர் எங்களுக்கு ஒரு புஷ்ப விமானம் ஒன்றை ஆயத்தப்படுத்தி தந்தார். திருநெல்வேலி சீவரத்தினமணி அவர்களை வாகனத்தை ஒழுங்கு பண்ணி இவர்களை கொண்டே அங்கே விடுமாறு எங்களுக்கு உதவி செய்தார். நாங்களும் புஷ்ப
முடங்கப்படாமல் நாங்கள் கொண்டு சென்றோம். அந்த அருளை நான் இன்று மட்டுமல்ல என்றும் நாங்கள் மறக்க முடியாது. ஆண்டவனின் அருள் அன்றுதான் எனக்கு கிடைத்த கடைக்கன் பார்வை கிடைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை ஏதோ இங்கே வந்து சுவாமிகளின் அருளால் இங்கே பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கந்தர் அனுபூதியில் முருகன் குமரன் புகன் என்று ஒரு பாடல் அமைகிறது. அதிலே முருகன் என்பது முருகு என்றுதான் அங்கே கூறப்படுகிறது. நிகழ்வில் என்று கூட கூறப்படுகிறது. முருகு என்பது அழகு, வெளி போன்ற அர்த்தங்கள் நிறைந்தது. முருகு முனா வந்து மெல்லினத்தால், அதாவது முருகன் மென்மையானது, மெல்லினத்தாலே ஆனது. ரூனா இடையினத்தாலே ஆனது. பூனா வல்லினத்தாலே ஆனது. அந்த மூன்று இனங்கள் தமிழ் மொழியில் உள்ள இனங்களை சேர்த்து தான் முருகு என்ற சொல் எங்களுக்கு கிடைத்தது. அந்த நாமம் வந்து எங்களுக்கு அருள் வழிகாட்டும் முருக நாமமாகும். அடுத்தது குமரன். பூ என்றால் குப்பைகள், மாறன் என்பவர் அழிப்பவர். அப்போ குமாரன் என்றால் நமது மனதில் உள்ள குப்பைகளை அழிப்பவர். அந்த குமாரனை நாங்கள் தியானம் செய்தால் முருகன குமார நாமங்களை நாங்கள் கூறும் பொழுது உமது பாவங்கள் அழிந்து மனதில் உள்ள தீயவை எல்லாம் நீங்கி நாம் அருள் கொள்வோம். அடுத்தது புகன். புகன் என்பது உமது உள்ளத்தில் புகை என்ற எனது உள்ள புகையில் வாழ்ந்திருப்பவர். உமது மனதில் அழுக்காறு அவாவதி போன்ற குப்பைகள் நிறைந்திருக்கின்றன. அந்த குப்பைகளை நீக்கி உண்மை உள்ளத்திலே உறைபவர் தான் புகன். அதனால் தான் அதற்கு புகன் என்ற பெயர் வந்தது. அந்த புகனையும் வணங்கினாமல் அருள்படலாம். முருகன் குமரன் புகன் என்று பொழிந்து உருகும் செயல். ஆனால் அந்த வார்த்தைகளை கூறும் பொழுது நாங்கள் உருகி வழிபடுவோம். அந்த உருகி வழிபட்டால் உமக்கு முருகன் முருகன் என்றும் அருள்வான். இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்றை நாங்கள் இப்பொழுது ஒரு பக்தன் முருகன் முருகன் முருகா என்ன செயல் செய்தாலும் முருகா முருகா முருகான்னு தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவர்களுடைய சிநேகிதர்களுக்கு அவர்கள் நையாண்டியா இருக்கும். அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன சும்மா முருகா முருகான்னு இருக்கிறார், நமக்கு ஒரு அல்ல இல்லை, இந்த முருகனுக்கு சாப்பாடு தருகிறான்னு கேட்டார். எல்லாம் தருவார் முருகன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இன்றைக்கு உனக்கு சாப்பாடு தருகிறார பார்ப்போம், இதில் இது நீ என்று சொல்லி ஒரு இடத்துல இழுத்தி விட்டு, இன்றைக்கு உனக்கு முருகன் தான் நான் சாப்பாடு தரணும், ஒரு இடத்தை நீ போகக்கூடாது, இதில் இது முருகா முருகான்னு சொல்லி கொள்கிறான்னு சொல்லிக்கொண்டு அவர்கள் மறைந்திருந்து அவர் அணைத்துக் கொண்டு இருக்கிறார். அப்ப அவர் இறைதியானம் செய்தபடி அதில் இருக்கிறார். அப்பொழுது வழியாக இருவர் வருகிறார்கள். அவர்களுக்கு நெடுந்தூரத்தில் இருந்து வரும்பொழுது இடையே ஒரு பொதி கிடைக்கிறது, உணவு பொதிக்கணும். அதை தூக்கி பார்க்கிறார்கள், உணவு. ஆனால் அவர்களுக்கு பயமாக இருக்கிறது, இதை சாப்பிட்டால் மயக்க மருந்து கலந்திருப்பார்கள், உங்களை வழிபட செய்வதற்காக என்று அவர்கள் பயந்து என்ன செய்வோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர் அதிலிருந்து முருகா முருகான்னு சொல்றதை காண்கிறார். அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவருக்கு இன்றைக்கு கொஞ்சத்தை கொடுப்பான். அப்ப இவர் நல்லமாக இருந்தார் என்றால் அதை நாங்கள் கொண்டு போக வேண்டும். அடுத்து நமது ஆரம்ப கல்வியிலிருந்து இன்று வரை எம்மை வழிநடத்தும் குருவானவர்களை நிலையில் நிறுத்தி அவர்களின் பாதாரங்களை வணங்கிக் கொண்டு மதிப்பூட்டிலே வழங்குவது எனக்கு
நக்கி குடிப்பது போல் இருக்கிறது. அதுபோலத்தான் நானும் கூறுகிறேன். நாமங்களை மகிழ்ச்சியை சொல்வதற்கு தகுதி எங்களுக்கு காணாது. ஆனாலும் பூனை பாலை நன்றி பாற்கடலை நன்றி குடிக்க விளையாடுவது போல் ஏதோ எனக்கு தெரிந்த சிறு அறிவு என வெற்றியவரை உங்களுடன் காணம் செய்யும் பொழுதும் இவர் தன்னை எதிரி என்று நினைத்து விடுவாரோ என்று பயந்து ராமராமன் என்று சொல்லிக் கொண்டுதான் அவர் அருகே செல்கிறார். அப்பொழுது சீதையானவர் இவர் ஏதோ மந்திரவாதி என்று ராவணன் அனுப்பியிருக்கிறார் என்று கூட சந்தேகப்படுகிறார். ஆனால் அவர் அந்த ராம நாமத்தை கேட்டவுடன் தயங்காமல் அவருடன் தொடர்பு கொண்டு கனியாளியையும் தன்னுடைய சூடாமணியையும் கொடுத்து சீதை தன்னுடைய இலக்கை அடைய பின்தொடர்ந்து ராமாயணம் செல்கிறார். அப்ப ராம நாமத்தை அனுமன் உச்சரித்ததான் அவர் இவ்வாறு உயர்நிலை அடைந்தார். அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கிறது. மகாபாரதத்திலே பீமன் காட்டு வழியை சென்று கொண்டிருக்கும் பொழுது அனுமன் அப்பொழுது வயது ஏனாடு வழியை கழித்து கொண்டு படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் பொழுது பீமன் அந்த வழியை வந்தவர் வெறும் விளையாட்டு கொண்டு படுத்திருக்குது என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் தனியை நாங்கள் கொண்டு கேட்கிறார். அப்பொழுது அனுமன் சொல்கிறார், எனக்கு வயது போய்விட்டது, நீங்கள் இந்த வாழப்பீதி வச்சுட்டு நீங்கள் போகும்போது சொல்கிறேன். அப்பொழுது வாழை அசைக்க அலட்சியமாக தூக்கி தான் பீமன் தான் விவசாயி என்று நினைத்து கொண்டு வாழை அசைக்க முற்படுகிறது. ஆனால் அவரால் அசைக்க முடியவில்லை. அவ்வளவு ராமநாமத்தை மக்கள் அதற்கு அசைக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் விளங்குகிறது இவராக ஒரு தெய்வீக அறிவு பெற்றவர் என்று விளங்கி நீங்கள் யார் என்று. அப்பொழுதுதான் அவர் நான் தான் அனுமன் என்று சொல்லி அவன் வாய்ப்புத்திறன் இவன் வாய்ப்புத்திறன் என்று இருவர்களும் அவர்களை பயனாகி கொடுக்கிறார்கள். அப்ப அந்த தலத்தை தந்தது ராமநாமன் பீமனுக்கு அருள் மாட்டத்தான். அவ்வாறு அனுமன் அந்த இடத்தில் இருந்து அவருக்கு அருள் கொடுத்திருக்கிறார். இந்த ராமநாம மகிமை அவரை இவ்வளவு காலம் வாழ செய்து பீமனை சந்தித்து அவருக்கு அருள் கொடுக்க அருள் செய்திருக்கிறார். அந்த மிக்க ராமாயணத்திலே தன்னுடைய பங்கை அளிப்பதற்கு பீமனுக்கு அருள் கிடைப்பது அனுமன் மூலம் கிடைக்கிறது. அடுத்தது ராமனை விட ஆஞ்சநேயருக்கு ஆலயங்கள் அதிகமாக இருக்கின்றன. ராமனை விட ஆஞ்சநேயருக்கு ஆலயங்கள் மிக அதிக அளவில் காணப்படுகின்றன. இதிலிருந்து ராமத்தின் மகிமையங்களுக்கு புரிகிறது. ஓங்கி உலகளந்த உத்தமர் பேர்பாடி என்றது திருப்பாவல். அந்த உத்தமர்களை பேர்பாடி நாங்கள் அவருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தால் நாங்கள் உறுதி கொள்ளலாம். பாஞ்சாலி துரியோதனன் துகிலின் காட்சியில் பாஞ்சாலி முதலை கண்ணா கண்ணான்னு சொல்லுகிறார். சொல்லுகிறார், ஒரு கையால உடுப்பை பிடித்துக் கொண்டு ஒரு கையால தான் சொல்லுகிறார். அப்பொழுது அவருக்கு அருள் கிடைக்கவில்லை. எப்படி கூறும் பொழுது கிடைத்தது? தன்னை மறந்து தன் நாமம் கண்டு இரண்டு கையை தூக்கி கண்ணா கண்ணா என்று உச்சரிக்கும் பொழுதுதான் அவருக்கு கண்ணனுடைய அருள் கிடைத்து அவருடைய புதில் வந்து வளர்ந்து கொண்டே செல்கிறார். அவ்வாறு எங்களை நாங்கள் அவரிடம் முழுதாக அர்ப்பணித்து அவருடைய நாமங்களை நாங்கள் கூறினால் எங்களுக்கும் அருள் நிச்சயம் கிடைக்கும்.
கை சூடுவது போல உமது மனதிலும் அருள் என்ற சூடு கிளம்பி உம்மை நல்வழிக்கு விட்டு செல்லும். குளிர்காலையில் உமது மனதில் அழகுகளை நீக்கி குமாரன் போல நமக்கு அருள் கிடைக்கும். நீளம் எல்லாம் கிடைக்கிறது. இந்த நாமம் உச்சரிக்க வேண்டுமானால் சில வழி ஒன்று எங்களுக்கு தேவை. என்ன செய்யலாம்? அதுக்கு சுலபமான வழி, நாங்கள் வீட்டிலே இருப்பவர்களுக்கு சிறுவர்களுக்கு இறை நாமத்தை பெயராக அமைத்தால் எப்பொழுதும் கூப்பிட்டு கொண்டே இருக்கும். அதுதான் வழி, சுலபமான வழி. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு பொருளாதார பிள்ளைகளை வைக்காமல் முருகன் குமரன் புகன் அது போன்ற இறை நாமங்களை வைத்தோம் என்றால் தினசரி நாங்கள் கூப்பிட்டு கொண்டே இருப்போம். அது நாங்கள் தெரியாமல் செய்தால் கூட எங்களுக்கு பலனை தரும். காட்டுப்பள்ளியில் இருப்பவர் சிவராத்திரி என்று புலிகா என்று வீணங்களை கலந்து போட்டு கொண்டிருக்கும் பொழுது அது சிவலிங்கத்தின் மீது விழுந்தார். அந்த சிவலிங்கம் விழுந்ததைத்தான் அதற்கு அருள் கிடைக்கிறது. அதுபோல எரியோன்று சிவராத்திரி என்று திரியை திரும்பிவிட்டார். உயர் அடைந்து கொண்டிருந்த திரியை ஓடும் பொழுது அது திரும்பப்பட்டது. ஒளி வீசம் செய்தார். அதுக்கு அதற்கு அருள் கிடைக்கிறது. அதுபோல சின்ன சின்ன காரணங்கள் கூட நமக்கு இறையருள் கிட்டுமானால் நாங்கள் மனம் விரும்பி இறை நாமங்களை உச்சரிக்கும் பொழுது நமக்கு அருள் எங்கே கிட்டும்? எங்கேயோ போடுவோம். நாங்கள் அவ்வாறு நாங்கள் நாமத்தை உச்சரித்து அருள் பெற வேண்டும். மனதிலே நினைத்து அதில் எழுதிவிட்டு திரும்ப போடுகிறேன். அப்பொழுது அந்த கல்வி இழக்கிறது. ராமன் போட்டே இழக்கவில்லை. ஆனால் அருமனானவர் அந்த கல்லுக்கு ராமநாமத்தை உருவேற்றி விட்டு போடும் பொழுது அது இழக்கிறது. அதுபோலதான்